தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகடா சிந்தும் ஞானதம் சாந்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரணமாமதானோ கலியதேவம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக இந்த மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அது ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு குதிரை வண்டிக்கு சொல்லிட்டியா கிளம்பு, குதிரை வண்டிக்கு சொல்லிட்டியா கிளம்பு. நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்கள் மட்டுமே இந்த சேனலில் வருதுன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட பாக்கியம் இருக்குவா மட்டும்தான் இந்த சேனலில் பார்க்க முடியும். மற்ற பேர்லாம் பார்த்துட முடியாது. அவ்வளோ ஈஸியாக மற்ற பேர் எல்லாருமே பார்க்க முடியாது. கொஞ்சம் பேர் பார்த்தாலும் அவளாம் பாக்கியம் பண்ணவன் மட்டுமே தான் பார்க்க முடியும். இது ஒரு திமிரில் சொல்ல, நான் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இது ஓரிக்கை மணிமாமா அவருடைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். இவருடைய அப்பா பேர் ஸ்ரீ நாராயணன் அப்படின்னு, அம்மா பேரை சொல்ல அம்மா. ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்கா, இவர் சின்ன பையனாக இருந்திருக்காரு. எவ்வளோ வயசுன்னு சொல்ல, ரொம்ப சின்ன வயசு, 6 வயசு 7 வயசு, அது மாதிரி ரொம்ப சின்ன பையன். மணி சுப்பிரமணியன் பேர் அவருக்கு, சுப்பிரமணியன். ரெண்டு பேருமா இவன் அந்த பையனையும் கூட்டிகிட்டு ஆந்திராவில் மகாபெரிவா புரடத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கா. அந்த காலத்தில் அந்த புரடத்தூர் போகணுன்னா மெட்ராஸ்லேருந்து ஏலூர் அது வரைக்கும் தான் ட்ரெயின் இருக்குது. ஏலூரில் இறங்கின பிறகு பஸ்ஸு அவ்வளோ அடிக்கடி கிடைக்காது, எப்பயாவது தான் இருக்கும் போல இருக்குது. ஏதோ 1-2 பஸ்ஸு தான் ஓடுமா. ஆனால் குதிரை வண்டி இருக்கும். ஸோ அந்த குதிரை வண்டியில் ஏறிண்டு புரடத்தூர் போய் சேர்ந்துடணும். ஸோ போனால் அதே மாதிரி நிறைய பேர் மெட்ராஸ்லேருந்து ஒரு 20-25 பேர்கிட்ட மெட்ராஸ்லேருந்து, அதாவது இந்த ட்ரெயின் மெட்ராஸ்லேருந்து வந்தாலே அந்த ட்ரெயின் தான் எல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து அப்படி போகிற ட்ரெயின். இது மெட்ராஸையும் கனெக்ட் பண்ணுறது அந்த ட்ரெயின். அது வழியாக நிறைய பேர் வந்தவாள். ஒரு 25 பேர் அந்த அன்னைக்கு அந்த ஏலூர் கேம்புக்கு வந்திருக்கா. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய அந்த கேம்புக்கு அவள் வந்திருக்கா. நாராயணன் அவர் பொண்டாட்டி, மணி அந்த பையனா சின்ன பையனா இவ 3 பேரும் இவர் எல்லா சாமான்களும் ஒரு பிக்ஷைக்கு தேவையானதெல்லாம் வாங்கின்னு போயிருக்கார். பெரியவாளுக்கு தெரியுமான்னா பெரியவா கிட்ட சொல்லலை. இவர் பிக்ஷை இருக்கோ இல்லையோ, இருந்ததுன்னா பிக்ஷைக்கு சமர்ப்பணம் பண்ணலாம், இல்லைனா சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்துடலாம் தான் வாங்கின்னு போயிருக்கார். பெரியவா ஏதோ ஒரு இடத்துல அங்கே உள்ளே எங்கேயோ இருக்கார். ஆனால் இவர் அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டார் ஒரு இடத்துல. இப்போ பெரியவாளை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் அதை சமர்ப்பணம் பண்ணலாம் பூஜை போதுன்னு நினச்சார். பெரியவா பார்த்த உடனேயே இவரை நாராயணா, என்னடா நாராயணா பிக்ஷை பண்ண போறியா எனக்கு அப்படின்னு பெரியவா கேட்டாலாம். என்ன பரமேஸ்வரனா எடுத்த? ஆமாம்மா அப்படின்ட்டாராம் அவர். அப்புறம் அதெல்லாம் கொடுத்து அவர் பிக்ஷைக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அப்புறம் கார்த்தால சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பார்த்துருக்கார். அப்புறம் ஆகாரம் பண்ணியிருக்கா, முடிஞ்சுது. அப்புறம் மத்தியானம் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிட்டா பெரியவா. அதே தரிசனம் பண்ணியிருக்கா. அவர் இந்த 25 பேர்கிட்ட மொத்தமாக இருக்கா போல இருக்குது. இவா 3 பேரையும் சேர்ந்து. அப்புறம் சாயங்காலம் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை ஆரம்பிக்கணும். சீக்கிரம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாவா. ஏன்னா 7:30 மணிக்கு ஒரு இந்த ஏலூர் கேம்புக்கு வெளியிலேயே ஒரு பஸ்ஸு ஒன்று பக்கத்தில் ஒரு ஸ்டாப் இருக்கும் போல இருக்குது. வெளியிலன்னா வெளியில் இல்லை, பக்கத்தில் ஸ்டாப். அந்த ஸ்டாப்புக்கு 7:30க்கு ஒரு பஸ்ஸு வருமா. அதுதான் ஒரே ஒரு பஸ்ஸு தான். அது மிஸ் பண்ணிவிட்டா அப்புறம் பஸ்ஸு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏதாவது ஜட்கா வண்டி இந்த மாதிரி குதிரை வண்டி வச்சுட்டு போகணும் கிடச்சா. இதுதான் கண்டிஷன். 7:20 ஆகிடுத்து. பெரியவா அப்போ தான் ஸ்நானமே பண்ண போகலை. அவர் ஸ்நானம் பண்ணிவிட்டு தான் பூஜை ஆரம்பிப்பார். மணி அப்படிங்கிற அந்த பையன் கோபாலபுரம் மணிமாமா, அப்போ சின்ன பையன், அதனால் அப்படின்னு சொல்லிக்கலாம் நான் தைரியமாக. அந்த மணிங்கிற பையன் என்ன பண்ணியிருக்கான், அப்பாவை ஒரு இடி இடித்து, அப்பா 7:20 7:30 பஸ்ஸு போயிடும் அப்படி இப்படின்ட்டு அவன் ஞாபகப்படுத்தினே இருந்திருக்கான் போல இருக்குது. அவள் அப்பா காதலியே போட்டுக்கல. அவர் பெரியவா தான் முக்கியம். பெரியவா உத்தரவு கொடுத்தா தானே கிளம்ப முடியும். பூஜை எல்லாமே எப்படி கிளம்ப முடியும், பூஜை முடியாமல் அவர் அதை பண்ணிக்கல. பெரியவா அப்போ தான் கிளம்பி அங்கே போகிறா. ஸ்நானம் பண்ணிட்டு வரா. சீக்கிரம் பண்ணிட்டு வந்துட்டாரான்னு தெரியும். பெரியவா என்ன பண்ணுவான்னு தெரியாது. உட்காந்துட்டார், பூஜையை பண்ணார். கடான்னு எவ்வளோ நேரம்னு சொல்லலை. அந்த இன்டர்வியூவில் சொன்னதை தான் நான் சொல்ல முடியும். பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணான்.
ஆனால் இங்கே பக்கத்தில் இருந்தவா எல்லாருமே அந்த 25 பேர்னா இந்த 3 பேர் போக 22 பேரும் காணாமல் போயிட்டா. அவளுக்குலாம் உத்தரவு வாங்கிட்டாளா வாங்கலையே தெரியல, அவளாம் கிளம்பி போயிட்டா. இவர் உத்தரவு கொடுத்தா தான் கிளம்பணுன்னு இருக்காரு. பெரியவாளுக்கு தெரியும் அது. அவர் வேகமாக பூஜையை முடிச்சுட்டு டிக்கெட்டை வேறு வாங்கிட்டார், ரிசர்வ் டிக்கெட் வேறு வாங்கிட்டார். ரிசர்வ் டிக்கெட் வாங்கலை இவரை போயிட்டு அங்கே டிக்கெட் வாங்கிட்டு போகணும், அது ஈஸியாக கிடைக்கும் போல இருக்குது. இவர் என்ன பண்ணார், இவர் மணி, அப்புறம் அவன் அம்மா, அப்புறம் அப்பா நாராயணன் என்ன பண்ணார், அவர் நாராயணா வா அப்படின்னாரு. சரி குதிரை வண்டிக்கு சொல்லிட்டியா அப்படின்னாராம். அப்போ சொன்னாராம் நாராயணன் சொன்னாராம், அவன் நான் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கேன் ஒருத்தங்கிட்ட, அவர் அங்கே வெயிட் பண்ணுவார் இருப்பார், எப்போ முடியுதோ அப்போ உடனே கிளம்பிடணும்னு நான் சொல்லியிருக்கேன், அவன் யாரோ வெயிட் பண்ணுறான், ஒரு குதிரை வண்டிக்காரன் இருக்கான். சரி அப்போ நீ கிளம்பு அப்படின்னு பிரசாதத்தை கொடுத்தார், கிளம்பினார். ஆனால் அங்கே போய் பிடிக்க முடியுமா ட்ரெயின்லாம் போய் சேர்ந்துருக்கோம். பையன் சொன்னானா, அப்பா போகிற வழியில் இப்போ ட்ரெயின்லாம் போயிட்டுருக்கோம், இந்த ட்ரெயின்லாம் நம்ம விட்டுட்டோம், போயாச்சு அது போயிடும் அப்படின்னு நான் அவர் என்ன பண்ணுவார் பாவம், அவருக்கு என்ன மனசில் தோணித்தா விட்டுருப்போன்னு நினச்சாரா ஒரு என்னன்னு தெரியாது நாராயணன். அங்கே போனால் இதுக்கு போய் சேர்ந்தா ஏலூர்லேருந்து பொடத்தூர்லேருந்து தானே ட்ரெயின் பிடிக்கணும், பொடத்தூர் டு சென்னை. பொடத்தூர் போய் சேர்ந்தா ஏலூர்லேருந்து. அந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகிறா, நேராக போய் பிளாட்ஃபார்ம் எதுவோ அதுக்கு போயிட்டா. ஏன்னா முதல்ல ட்ரெயின் வந்துதா வரலன்னு பார்க்கணுமே, அது பார்க்கும்போது ஏதோ ஒரு இண்டிகேஷன் கிடைக்கிறது, எல்லோரும் உட்காந்துட்டுருக்கா, ட்ரெயின் ஏதோ வரலன்றது அவளுக்கு புரியுறது. அப்போது அவர் நிற்கிற எந்த இடத்துல போய் நின்றாலோ அதான் பெரியவா அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். அந்த இடத்துல ஒரு டிடிஇ அந்த எக்ஸாமினர் அவர் இருக்கார், டிக்கெட் ட்ராவல் அந்த அவர் இருக்கார். அவர் வந்து இவர் நாராயணனை பார்த்து கேட்குறாராம், தெலுங்குல கேட்டிருப்பாளாக இருக்கும், மெட்ராஸுக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டியான்னு கேட்டிருப்பாரு. இல்லை நேரம் இல்லை எதுவும் வாங்கலை அப்படின்னாராம். சரி இங்கே வரும் ஏதோ ஒன்று நம்பரை சொல்லியிருக்கார், S5 S6 அது என்ன சொன்னார் தெரியாது, அதில் ஏறிக்கோ, நான் ஒரு ட்ரெயின் உள்ளே வந்து உனக்கு டிக்கெட் கொடுக்குறேன்னாராம். ஏறி அவர் சரின்னாரா, ட்ரெயின் வந்தது, ஏறின பிறகு அந்த கும்பல் வந்து வேகமாக ஓடி வருவான். இந்த 22 பேர் கடன்னு வந்து கஷ்டப்படணுமே, பெரியவா கிட்ட உத்தரவு வாங்க வந்தவா இல்லையா. அப்புறம் என்ன நடந்ததுன்னு மணிமாமா சொல்கிறார், அவள் அப்பா அப்புறம் பேசியிருப்பாளாக இருக்கான் வாக்கிட்ட. அவளாம் சொன்னாலாம் அந்த ஒரே ஒரு பஸ்ஸு தானே, அந்த பஸ் வந்து பிரேக் டவுன் ஆகிடுது, அதுக்கப்புறம் அதை ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸு கிளம்பி இங்கே வந்தது, அது இப்போ தான் வந்ததுன்னா. அதுக்கேற்ற மாதிரி பெரியவா இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ட்ரெயினையும் லேட் பண்ணிட்டார். ஏன்னா பெரியவா பரமேஸ்வரன் ஆகிடுது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதம் வச்சிடும்.